அப்ப இவங்க கட்சியை ஸ்டடி பண்றதுக்கான ஒரு வேலைகள் இருக்கும். நீங்க என்னதான் தனிச்சிருந்தாலும் விஜய் அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுல. இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால்னா விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அவர் கட்சியை ஆரம்பித்த உடனேயே நம்ம இவ்வளவு சீட்டை வென்றெடுத்தோன்ற ஒரு கட்டமைப்பும் அவருக்கு வரும். ஒரு தேர்தல் இருக்கிற டைம்ல இதுதான் பலமான கூட்டணி, இந்த கூட்டணி தான் வெல்லுன்றதுக்கு ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்திட்டா இந்த கூட்டணில இருந்து இவங்களாம் வெளியில வந்துருவாங்க. டிஎம்கே அதை ரெண்டா உடைச்சி செல்லா காசாக்கும். இந்த பயம் திருமாவளவனுக்கு இருக்கு. திருமாவளவனுக்கு ஒன்றும் தெரியாம இல்ல, அவனுக்கு இருக்கு. அப்ப திமுக இந்த எல்லா கட்சி தலைவர்களையும் தன்னுடைய ஆளுமைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுள்ள வைத்திருக்கிறது இது ஒரு உதாரணம். டிஎம்கே உடைய தலித் விங்கா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி டிஎம்கே உடைய கதர் விங்கா தான் காங்கிரஸ் பாக்குறேன். இதுக்கு ஒரு உதாரணம் ஈரோடு கிழக்கு தேர்தல்ல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கோச்சிக்கிட்டு வெளியில நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னா அவங்க செல்லா காசு. அவங்க தமிழ்நாடுக்குள்ள 234 தொகுதியில் நின்று அவங்களே மிஞ்சி போனா, ஆனா வருவாங்களா மாட்டாங்களா நமக்கு இன்னும் தெரியல. ஆனா அவங்க ஒரு நல்ல ஒரு குஷன்ல அங்க இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும். விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது தான் பிஜேபியோட கொள்கைகள் மாதிரி நாயனார் கூட நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. விருப்பமா கொடுத்திருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப இருக்க பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கு. திமுக பாஜகவை தவிர்த்து வேற யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, டிவிகேவோட கொள்கை பரப்பு செயலாளர். இந்த விஷயத்தை பிஜேபி எப்படி பாக்குது? விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது தான் பிஜேபியோட கொள்கைகள் மாதிரி நாயனார் கூட நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். விருப்பமா கொடுத்திருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது 2024 தேர்தலே அவர் சொல்லிட்டார். அதாவது பாராளுமன்ற தேர்தல் வரப்ப திமுக எதிர்க்க கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க உள்ள வரலான்னு சொல்லியாச்சு. இப்போ தாவேக்கா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கு காலம் பதில் சொல்லணும், டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் விஜய் சார் களத்துக்கே வரல. களத்துக்கு வந்த பிறகு அரசியல் சூழ்நிலை காலம் மாறும், கவலைகள்லாம் மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி டைம் இருக்கு அதுக்கு. பட் இஷ்யூஸ் நம்ம என்ன பொது வழியில எல்லாரும் அரசியல் வல்லுநர்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, பிரதான எதிரியா தாவேக்கா நினைக்கிறது திமுக தான். அரசியல் எதிரியா நினைக்கிறது, கொள்கை ரீதியா பிஜேபி நினைக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க. நாங்க ஐடியாலஜி எனிமியா நாங்க பிஜேபி வச்சிருக்கோம், பார்ட்டி எதிரியா இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொள்கை எதிரியா நீங்க வச்சிருக்கிறதுக்கும் நீங்க பிரதான எதிரியா வச்சிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப கொள்கை எதிரினா என்ன, நான் செய்யற என்னோட கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கல, கடந்து போறீங்க, அவ்வளவுதான். என்னோட ஆட்சி பிடிக்கல நீங்க சொல்லல. ஆனா இங்க என்னன்னா ஆட்சியே பிடிக்கல, ஆட்சியே ரொம்ப அலங்கோலமா இருக்கு, கொலை கொள்கைகள் ஜாஸ்தியாக இருக்குது, வறுமை கோட்டுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, டெய்லி கஞ்சா பழக்கங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொகை அதிகமாக இருக்குது, மக்கள் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வரப்போ மாறுபடுறப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது தான் விஜய் நினைக்கிறார். அப்போ மாற்றத்தை நோக்கி நகரணும்னு அவர் நினைச்சாருன்னா யார் யார் நினைக்கிறாங்களோ அந்த வேவ்லென்த்துக்குள்ளே அவர் வந்தால்தான் இதை உடைக்க முடியும். இப்படி இது ஒரு கணிப்பாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ரெண்டா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ விஜய் அவர் தனிச்சு நின்றுட்டா, இப்போ அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்றார். இப்போ தனிச்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ திமுகவுடைய ஓட்டு இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது, 5 முனை போட்டியாக இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் வந்துருச்சுன்னா இப்போ தாவேகா ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் 4 முனை போட்டி ஆயிடுச்சு. இந்த 4 முனையாக போட்டி வரப்போ ஒரு இடத்துல இப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாக இருக்குது. திமுக வேணும், அதிமுக பாஜக வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் திமுக வேணான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதான் என்னோட பதிவு. இப்போ நாங்கள் பாஜகவை சேர்ந்து இருந்தாங்களோ எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க, நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் நம்ம சொல்ல வரல. நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கோம். ஒரு நாளில் போய் அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காருவோம், மாற்றில்லை. ஆனால் திமுக வேணான்னு நினைக்கிற கோஷ்டி அதிகமாக இருக்கிறப்ப அந்த திமுக வேணான்னு நினைக்கிற அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டு நேரடியாக ஏடிஎம்கே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அறுவடை பண்ணுனா பெரும்பான்மை வெற்றியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும். இப்போ ஒரு 10,000 ஓட்டு திமுகவுக்கு வேணான்னு போடுறாங்கன்னா அது நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியோட பேங்க்ல விழணும். அது நாம் தமிழர் 1000-மும் தாவேகா ஒரு 4000-மும் பிஜேபிக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி 6000 வரப்ப அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றதான் நம்ம முன்வைக்கிற பாயிண்ட். அப்போ ஒரு புள்ளியில் நம்ம எப்படி இணையணும்னா, இது நம்ம சொல்ற ஃபார்முலால 1967 அண்ணாதுரை கொண்டு வந்த ஃபார்முலா தான் அது. அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னா ஒற்றை எதிரியா காங்கிரஸ்
கொள்கை ரீதியா முரண்பட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு அணியில திரட்டுறாங்க. இடதுசாரிகள் இருந்து சுதந்திரா கட்சி, ராஜாஜி கட்சியிலிருந்து, நாம் தமிழர் சீபா ஆதித்தனார் கட்சி, இவர் நம்ம மாப்போ சிவஞானத்துடைய தமிழர் கட்சி, ராமசாமி படையாச்சின்னு ஒருத்தர் இருந்தார், அப்ப மிகப்பெரிய ஒரு வன்னியர் ராமசாமி படையாச்சி, அவருடைய கட்சி, திமுகவோட கட்சின்னு எல்லாரையும் வந்து 15-16 கட்சிகளை ஒரு கூட்டாஞ்சோறு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு பொது எதிரியா காங்கிரஸ் பண்றப்ப காங்கிரஸை பிடிக்காது. ஏன்னா அப்பதான் பக்தவச்சல் ஆண்டுட்டு இருக்காரு. இங்க வந்து அரிசி பஞ்சம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுன்னு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அப்ப எம்ஜிஆருக்கும் கூட இருக்காரு. எம்ஜிஆர் அப்பதான் குண்டடி போடுறாரு, ரமாராதா சுட்டு அந்த கழுத்தோட அந்த படத்தோட எல்லாத்தையும் ஒட்டி அதுக்கு ஒரு அனுதாபம் பண்ணி இப்படி பெரிய ஒரு பூமை கிளப்புறப்ப காங்கிரஸ் வேணான்னு நினைக்கிற அந்த ஓட்டு அப்படியே திமுக அறுவடை பண்ணிச்சு. அப்போ வந்து திமுக வென்றடிச்சு. 1967 வென்றடிச்சு. 72லயும் காங்கிரஸும் அவங்க தனித்தனியானு வென்றெடுத்தாங்க. அண்ணாதுரையோட இறப்பு ஒரு இது இருந்துச்சு. எம்ஜிஆர் பொருளாளர் இருந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு பூம் பண்ணி அதை வெற்றி கொடுத்தாங்க. இதே ஃபார்முலாவை தான் இப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்குது. அப்ப திமுகன்ற ஒற்றை எதிரி கிட்ட இருந்து ஒரு ஆளை நீங்க பிரிக்க முடியாது. யாரை பிரிக்க முடியாது? காங்கிரஸை பிரிக்கவே முடியாது. சரிங்களா? ஆனா திமுக நீ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்குன்னா அது காரணம் திமுக தான். கம்யூனிஸ்டும் வரமாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்து பிரதான எதிரியா பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ அப்ப கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அல்லாத ஒரு ஆட்கள் யாருன்னா வந்து திமுக இங்க வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆனா வருவாங்களா மாட்டாங்களா நமக்கு இன்னும் தெரியல. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குஷன்ல அங்க இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும். என்ன குஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து கோச்சிக்கிட்டு வெளியில வந்து நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னா அவங்க செல்லா காசு. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதியில் நின்று அவங்களே மிஞ்சி போனா ஒரு 1.5% ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. எங்க இடத்துலயும் ஜெயிச்சு அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. ரெண்டாவது 234 தொகுதியில் நிற்கிறதுக்கான கேண்டிடேட் அவங்கள்ட்ட இருக்கான்னு தெரியாது. 234 தொகுதியில் நிற்கக்கூடிய பணபலம் அவங்கள்ட்ட இருக்கான்னு தெரியாது. ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, உங்களுக்கு வேண்டிய சீட்டு கொடுக்குறோம், 10 சீட்டுன்றதுல 5 சீட்டு கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா பணம் தரும், நீங்கள் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ண தேவை, நாங்கள் செலவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து திமுக வந்து அவங்க ஒரு பினாமி கட்சி மாதிரி வேற லோகோல் இருக்க கட்சி தன்னுடைய பணபலத்தை வைத்து ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு டிஎம்கேவோட தலித் விங்ன்ற அளவுக்கு. ஆமா, டிஎம்கேவோட தலித் விங்கா தான் நான் அது பாக்குறேன். அதே மாதிரி டிஎம்கேவோட கதர் விங்கா தான் காங்கிரஸ் பாக்குறேன். எனக்கு அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்தவங்க ஒருத்த கூட போய் பிரச்சாரம் பண்ணலையா? இவிஎஸ் இளங்கோவன் இருக்கிற டைம்ல இவிஎஸ் இளங்கோவன் தான் நிக்கணும்னு போய் அடம் பிடிச்சது யாரு? திமுகவை சேர்ந்த முதல்வர் நேரடியா போய் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, என் பையன் வர இழந்துட்டான், துக்கத்துல இருக்கிறேன், அவரால் போட்டிட முடியல, ஒரு பையனுக்கு அந்த சீட்டு திருமாறன் கொடுத்தாங்க. திருப்பியும் அவரை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, எங்க கட்சிக்காரர் தான் என்ன தோக்கடிச்சான் தேனியில, அதனால என்ன நிக்க ஜெயிக்க வைக்க மாட்டேன்றப்போ அவங்க சொல்லிட்டாங்க, காங்கிரஸை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வரமாட்டான், நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்னு சொன்னாரு. அத்தனை அமைச்சர் 12 அமைச்சர்கள் அங்க போய் இந்த பட்டி ஃபார்முலா அன்னைக்குதான் வந்துச்சு. அவரோட இதில் தான் பட்டி ஃபார்முலா போட்டு ஒவ்வொருத்தரையும் இருக்க வச்சு ஜெயிக்க வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அழகிரி கூட அங்க பிரச்சாரத்துக்கு போல, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூட அந்த பிரச்சாரத்துக்கு போல, ஒரு காங்கிரஸ் உடைய தொண்டர்கள் அங்க போய் பிரச்சாரத்துக்கு போவோம். ஆமா, திமுக. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப திமுக இந்த எல்லா கட்சி தலைவர்களையும் தன்னுடைய ஆளுமைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுள்ள வைத்திருக்கிறது இது ஒரு உதாரணம். நீங்க செல்வ பிறந்தகை காமராஜர் பற்றி பேசுவதை விட, ராகுல் காந்தி அவர்களை பேசுவதை விட, சோனியா காந்தி அவர்களை பேசுவதை விட அதிகமா எந்த புகழ் பாடுறாருன்னா ஸ்டாலின் அவர்கள் புகழ்தான் பாடுறாரு. ஆக்சுவலி செல்வ பிறந்தகை அவர்கள் இந்த பதவிக்கு வந்தது காரணமே ஸ்டாலின். ஆமா, அதுதான் சொல்றேன். செல்வ பிறந்தகை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சது ஸ்டாலின் அவர்கள் தான். கூட்டணி சமமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும்னா நீங்க இவரை கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அதற்கு முன்னாடியே பயங்கர பாராட்டு மழையில் நனைய வச்சார் செல்வ பிறந்தகை. பாரம்பரியமா காங்கிரஸுக்காக உயிர் கொடுத்தவன், பாரம்பரியமா சுதந்திரத்துக்காக போராட்டவன், பாரம்பரியமா 50 வருஷம் காங்கிரஸ் இழந்தவங்க எல்லாம் விட்டுட்டு அவரு ஒரு பெல்டி குமார் தான். செல்வகுமாரும் 5 கட்சி பெல்டி வச்சு தான் இங்க வந்தார். இன்னைக்கு காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, விசிகால இருந்தாரு, இல்ல விசிகால எம்எல்ஏ இருந்தாரு. அவர் தான் வந்து பகதூர் சம்ஜா கட்சியோட தலைவரா இருந்தாரு. ஆம்சாங் குரூப்ல இருந்தாரு. இன்னும் 2-3 கட்சியில இருந்தா இங்க வந்தாரு. சோ இப்ப இஷ்யூஸ் என்னன்னா, திமுக தனக்கு வேண்டிய நபர்களை அங்க கொண்டு வருது. இன்கேஸ் ஒரு உதாரணம் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வெளியில வந்து நாங்க தனிச்சு நிக்கிறோம், இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி போறோம், இல்லாட்டி தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல தாவேக்கா போதுன்னு வச்சுக்கோங்க. தாவேக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போதுன்ற முடிவுக்கு வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் 2ஆ உடைக்கும். டிஎம்கே வந்து அதை 2ஆ உடைச்சு செல்லா காசாக்கும். இந்த பயம் வந்து திருமாவளவனுக்கு இருக்கு. திருமாவளவனுக்கு ஒன்றும் தெரியாம இல்லை, அவனுக்கு இருக்கு. நம்ம இங்க இருந்து போய் தாவேக்காவை நம்பி அங்க போனா நம்மளுடைய அடிமட்டத்தை இவங்க ஆட்டம் கண்டு விட்டுருவாங்க. அப்ப அவங்க நம்ம கம்னு இருப்போம், நமக்கு வேண்டிய சீட்டை வாங்கிட்டு நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டு, அதாவது படத்துல சொல்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கம்னு இருந்துட்டு போயினுண்டான்ற மாதிரி கம்னு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஸோ
டிஎம்கே கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அங்க மதிமேல் புனியா இருக்கிறது ஈஸ்வரனும் வேல்முருகன் தான். மற்றவெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் தான். வேல்முருகனும் வந்து பெருசா நெகட்டிவா பேசுறத நெகட்டிவா பண்ற மாதிரி தெரியல. சட்டசபையில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் இல்ல. வேல்முருகன் வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, இப்ப வேல்முருகனோட நாம் தமிழர் சேர்ந்த கட்சியை சேர்ந்த பல பேர் போய் சேர்ந்திருக்காங்க. ஒரு பலமிக்க ஒரு பலமிக்கமா ஃபீல் பண்றாரு. சோ அதை வச்சு எனக்கு இன்னும் 4-5 சீட்டு கொடுங்க, நாம் தமிழர் நிக்கிற இடத்துல நிக்கிறேன் கூட கேட்கலாம். பட் ஆனா அவரை நம்பி சீட் கொடுக்கணும்ல. இப்ப வேல்முருகனும் திமுக எதுக்கு வச்சிருக்குன்னா, பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இல்ல, வன்னியர்களுடைய பெல்ட் பண்ருட்டி, அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டுகளை ஓரளவு வந்து உள்ள இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிட்டியா இருக்க ஓட்டு தானே. உள்ளே ஏவாவேலு உட்பட அவங்க வன்னியர் அறியப்பட்டவர்ல. இப்ப ஏவாவேலு வந்து வன்னியர் கிடையாது. இப்ப அங்க சிவசங்கர் இருக்காரு, கடலூர் சிவசங்கர் வன்னியர் தான், அவரு துரைமுருகன் வன்னியர் தான். ஆனா இஷ்யூஸ் என்ன, அவங்கள தன்னை எந்த இடத்துலயும் வன்னியரா தன்னை அடையாளப்படுத்தினது இல்ல. இனி ஜெகத் ரட்சகனோட ஒரு ஆள் வேணுமா? அவர்லாம் எவ்வளவு பெரிய மலை, அவர் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பணம் கொடுக்குற மிஷின் அவரு. ஆனா அவங்க எந்த இடத்துலயும் தன்னுடைய ஜாதியா வந்து எந்த இடத்துலயும் முன்னிலைப்படுத்தல. ஆனா வந்து நினைவு சரியா இருந்தா ஜெகத் ரட்சகன் அவர்கள் தானே வீரவன்னிய பேரவைன்னு. ஆமா, வீரவன்னிய பேரவை வச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து புதுச்சேரியில வன்னியர்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான பூர்வால வேலையும் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்ப இஷ்யூஸ் என்னன்னா, ஆனா பன்ருட்டி மாவட்டத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேல்முருகன் வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிறார். நான் ஒரு வன்னியருக்காக நான் பாடுபடுறேன், வன்னியருடைய முன்னேற்றம் தான் எனக்கு முக்கியம், என் ஜாதி தான் எனக்கு முக்கியம், என் ஜாதி மக்களுக்கு 10.5% எல்லாருக்காகவும் போராடுறாரு, அடையாளப்படுத்துறாரு. எப்படி பாட்டாளி ஏற்கனவே இந்த விஷயம் சட்டசபையில் ஒரு டைம் பஞ்சாயத்து ஆச்சு. ஏன் அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு விஷயம் புதுசா 10.5 ஏதோ ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஈஷன் அவர்கள் அவர் மக்களுக்காக பேசுறாருன்னு அங்கேயே ஒரு சட்டசபையில ஒரு என் மக்களுக்காக தான் நான் பேசுறேன், நான் எல்லாருக்காகவும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பட்டியலிட்டு சொல்றாரு. வெளியில சொல்றது அவரை ஒரு எம்எல்ஏ வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எம்எல்ஏ எல்லாரும் ஓட்டு போட்டு தான் கொண்டு வராங்க. எல்லா மக்களும், எல்லா ஜாதி ஜனமும், எல்லா மக்களும் சேர்ந்து அவர் ஓட்டு போடுறாங்க. நான் வன்னியருக்காக தான் பேசணும்னு அவர் சொல்ல முடியாது. அது சொல்றாரு அவர். அப்ப அந்த பேங்க் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வணிகளுக்கான ஒரு கட்சின்னு பிரகடனப்படுத்துறாங்களோ, அது மாதிரி இவர் ஒரு கட்சின்றதுக்காக தான் இவர் வச்சிருக்காங்க. இப்போ கொங்கும் அப்படிதான். கொங்குல ஆல்ரெடி செந்தில் பாலாஜியை வச்சு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை திமுக ஏற்படுத்தினாலும் கொங்கு ஒரு ஜாதி யூனிட் இருக்கு. கொங்கு பெல்ட்ல செந்தில் பாலாஜியை வைத்து டெவலப் பண்றது ஒண்ணு இருந்தாலும், நான் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நம்ம ஜாதியை சேர்ந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ஒருத்தர் பொறுத்து பொது வழியில சொல்லி அந்த சங்கத்தை வந்து ஒரு அரசியல் கட்சியை மாத்திரப்ப அதோட பலம் ஜாஸ்தியா இருக்கப்ப அது இழக்க வேணாம் தான் அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கப்ப இவங்க 2 பேர் வந்து, ஏன்னா ஏற்கனவே கொங்கு ஈஸ்வரன் நம்மகிட்ட இருந்தவர் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அங்க போயிருக்காரு. எப்படி பாரிவேந்தர் வந்து அங்க இருந்து இங்க வந்தாலும் அந்த மாதிரி போயிருக்காங்க. அந்த மாதிரி வரத்துக்கு அப்ப கொங்கு ஈஸ்வரனோட வேல்முருகனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற 3 பேருமே வர்றதுக்கான பிரதான வாய்ப்புகள். இது முஸ்லீம் லீக் பத்தி சொல்லவே வேணாம், மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் சொல்லவே வேணாம், அவங்களும் அங்கேதான் இருப்பாங்க. ஏன்னா திமுக கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரமாட்டாங்க. அப்ப இதுல எந்த ஒரு புள்ளியில நம்ம நகரணும் அப்படின்னா, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது சிந்தாமல் சிதறாமல் ஒரு இடத்துல பேங்கிங்கா கிடைக்கிறப்ப திமுக ஆட்டோமேட்டிக்கா தோக்கும். ரெண்டாவது வந்து இந்த கொங்கு ஈஸ்வரனும் வேல்முருகனும் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் அங்க இருக்கிறப்ப ஒரு தேர்தல் இருக்கிற டைம்ல இதுதான் பலமான கூட்டணி, இந்த கூட்டணி தான் வெல்லுன்றதுக்கும் ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்திட்டா இந்த கூட்டணில இருந்து இவங்களாம் வெளியில வந்துருவாங்க. யாரு? வேல்முருகன் வெளியே வந்துருவாரு. இவங்களாம் கொள்கை கூட்டணி கிடையாது, சீட்டு கூட்டணி தான். சரி, இதே நமக்கு அங்க கிடைக்கிற எக்ஸ்ட்ரா 2 சீட் தருங்க, நாங்க வந்துடுறோம், எக்ஸ்ட்ரா 2 சீட் தான் வந்துருவாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து வேல்முருகனே கொங்கு ஈஸ்வரன் ஒரே பாயிண்ட் நம்ம பார்க்க முடியாது இல்ல. இப்ப வேல்முருகன் வந்து எப்படி பாஜக எதிர்ப்புன்றதுல ஆல்மோஸ்ட் உறுதியாக தான் இருக்காரு. யாருக்கும் திருமாவளவன் மாதிரியான விஷயங்கள் தான் அவரும் பேசிட்டு இருக்காரு. ஈஸ்வரன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான, வேல்முருகன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, பாஜக கிடையாது இந்த இடத்துல. நீங்க பாஜக ரோல் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ ஓபிஎஸ் இருக்காரான்னு கேட்குறாங்க. அது எங்களோட மாநில தலைவர் தெளிவாக சொல்றாரு, ஓபிஎஸ் அன்னிலேருந்து இருந்தார், இன்னைக்கு வரையும் தான் இருக்காரு அப்படின்னு. ஓபிஎஸ்ஸுமே அதை தான் சொல்றாரு, இருக்காரு. ஓகேங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வேல்முருகன் வந்தாருன்னா நீங்க பாஜக எதிரான நிலையில் அவர் இருக்காரு கூட வச்சுக்கோங்க. ஆனா ஏடிஎம்கே எதிரான நிலையில் அவர் இல்லைல்ல. நிச்சயமா தாவேக்காக்கு அதே சொல்றாங்க. தாவேக்கா என்ன சொல்றாங்க? கொள்கை ரீதியான எதிரி வந்து எங்களுக்கு பிஜேபி, அரசியல் ரீதியான எதிரி வந்து எங்களுக்கு வந்து திமுகன்னு சொல்றாங்க. ஆனா கொள்கை ரீதியான எதிரி அதிமுக, அரசியல் ரீதியான எதிரி அதிமுகன்னு அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்குல்ல. இப்ப திமுகவை ஊழலுக்காக எதிர்க்காங்கன்னா அதிமுக அதே ஒரு பாயிண்ட்ல வந்து எதிர்க்கலங்க. பொது வழியில அவங்க பேசுற கண்டென்ட் நீங்க கொள்கை ரீதியா நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கோம், அரசியல் ரீதியா நாங்க திமுக எதிர்க்கிறோம்னு எல்லா இடத்துலயும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் சார் சொல்றாரு. எந்த இடத்துலயும் அதிமுக விமர்சனம் பண்ணாதப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரப்ப கொள்கை ரீதியா நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்களா, நீங்க இந்த கூட்டணிக்குள்ள வரீங்கன்னு கேட்கறது கேள்வி இல்ல. ஏன்னா அவங்க ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் வரப்போறாரு. பிஜேபியும் நேரடியும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போறதில்ல, கொள்கை ரீதியா. ஆமா, ரெண்டாவது அலைன்ஸ்ன்றது தேர்தலுக்கான அலைன்ஸ் தான். கொள்கை என்னோட கொள்கை தான். இப்ப ஏடிஎம்கேயோட நம்ம கூட்டணியில இருக்கிறோம். அவங்க இருமுறை கொள்கையை ஆதரிக்கிறாங்களா இல்லையா? நீட் விலக்கு வேணும்னு கேட்கறாங்களா இல்லையா? புதிய தேசிய கல்விக்குள்ள வேணான்றாங்க, கேட்கறாங்களா இல்லையா? இது கொள்கை ரீதியா நாங்க முறைப்படுறோம்.
ஆனால் அதுதான் அமித்ஷா அவர்கள் தெளிவா அந்த மீட்டிங்ல சொன்னாரு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். குறைந்தபட்ச செயல் திட்டம், ஏதோ உள்ள ஒரு புள்ளி நம்ம இணைவோம். திமுக எதிர்ப்பு, ஆமா, ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம இணைவோம், அது குறைந்தபட்ச செயல் திட்டமா இருக்கும். பட் நாங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் நீங்க ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை நீங்க எதிர்த்து பேசக்கூடாது நம்ம சொல்லவும் இல்லை. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்தில் யார் தலைமை தாங்குவார்? எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவார் தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கூட்டணி தலைமை தாங்குற எடப்பாடி பழனிசாமி இருக்கப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில கொள்கை ரீதியா பிஜேபி அவங்க எதுக்குற மாதிரி ஒரு சீன் இருந்தாலும் ஏடிஎம்கேல சாஃப்ட் கார்னர் பக்கம் கூட்டணி வரது வாய்ப்பு இருக்குல்ல. அதிமுக கூட்டணியில் விஜய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரணும்னு நினைக்கிறேன். நான் விருப்பப்படுறேன். ஒப்பனா சொன்னா விருப்பப்படுறேன். நான் விருப்பப்படல, எங்க மாநில தலைவரும் சொல்றாரு, அமித்ஷா அவர்களும் அதான் நினைக்கிறாரு. இப்படி வந்தாங்கன்னா ஓட்டுக்கள் சிதறாமல் இப்ப ஏற்கனவே அதிமுக தரப்புலயுமே இதை வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க, விஜய் வந்து எங்களோட கூட்டணி வரணுன்ற மாதிரி விஷயம். ஆமா, அவங்களும் கேட்கறாங்க. அதே மாதிரி விஜயோட கட்சியுமே பல இடங்கள்ல எம்ஜிஆர் தான் வந்து இது பண்றாங்க, ஒரு லோகோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெளியிட்ட இந்த பாடல்லையுமே அண்ணா எம்ஜிஆரோட போட்டோ இருந்துச்சு. ரீசெண்டா பேசியிருந்த ஆதவர்ஜன எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து எம்ஜிஆர் 5 வருஷம் கழிச்சு வந்தாரு, 72 ஆரம்பிச்சு 77 வந்தாரு, நாங்க வந்து உடனே வருவோம் அப்படின்றாரு. அது அதீத நம்பிக்கை. அது நம்ம தரையில 20 வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணாருன்றது அவங்களுக்கு தெரியல. அவருக்கு அதை பத்தி நம்ம உள்ள டீப்பா போக முடியாது. இப்போ இஷ்யூஸ் என்னன்னா, இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால்னா விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அவர் வந்து கட்சியை ஆரம்பித்த உடனேயே நம்ம இவ்வளவு சீட்டை வென்றெடுத்தோன்ற ஒரு கட்டமைப்பும் அவருக்கு வரும். இப்போ பவன் கல்யாணம் ஃபர்ஸ்ட் 2 தேர்தலில் தோத்து 3ஆவது தேர்தல் தான் அவருக்கு 25 சீட் வென்றெடுத்தார். சும்மாலாம் வரல, அதுக்கும் பேஸ் இருக்கு. அப்போ இவங்க கட்சியை ஸ்டடி பண்றதுக்கான ஒரு வேலைகள் இருக்கும். இப்போ நீங்க என்னதான் தனிச்சுனாலும் விஜய் முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல, அதுல மாற்று ஜெயிக்க முடியுமான்றது ஒரு அது இல்ல சொல்றேன். விஜய் வந்து விஜயோட பிரதான நோக்கு என்ன? முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் ஆகணும் தானே அவர் வராரு, அதிகாரத்தை கைப்பற்றும். அது கண்டு என்ன ஆனாலும் முடியாதுன்றது அவருக்கும் தெரியல. அவங்க இப்ப இருக்க பல பேரோட கணிப்புப்படி விஜய் 20% வாங்கினாலுமே 20% போதாது, குறைஞ்சது ஒரு 34% வாங்கினாங்கன்னா ஒரு எம்எல்ஏ அது தனிங்க. நாங்க என்ன ஆனாலும் முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு தெரியாதாங்க, அவருக்கு தெரியும். அப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்து ஒற்றை எதிரியா இருக்கக்கூடிய திமுக வீழ்த்தின பிறகு நீங்க கட்சியை வளர்க்கலாம். அப்போ உங்க ஓட்டை வந்து நீங்க சிதறாமல் நீங்க வந்து திமுக கொடுக்க கூடாதுன்றது தான் எல்லா கட்சியும் அவர் கோரிக்கையா வைக்கிறோம். இப்ப நீங்க விஜய் வந்து தனிச்சு நிக்கிறதுனால வந்து பெருசா சாதிக்கவும் முடியாது. கூட்டணிக்குள்ள வராதனால வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டணி வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு கட்டமைப்பை நோக்கி நகருமா அப்படின்றதுக்கான விடையும் கிடையாது. ஆனா இஷ்யூஸ் என்னன்னா, இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி நடக்கும்ன்றது கண் கூட தெரியுது, கிளியர் கட்டா தெரியுது, வந்து தெரியாம இல்லை. இப்போ ஒற்றை நிதியில வந்து திமுக அது கூட்டணி கட்சி இருக்கு, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் வரமாட்டேன் அப்படின்றாரு. இப்போ வருவாரா என்னன்னு தெரியாது, தனி இதுல இருக்கு. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒரு 10,000 ஓட்டு வந்து அதை வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரியிறப்ப இவங்க வந்து ரொம்ப ஒரு பலமான ஒரு இடத்தை நோக்கி திமுக நகருவாங்க. குறைந்தபட்ச ஓட்டு விஷயத்தில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்துல அந்த குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசத்தை தாவேகா கொடுக்க கூடாதுன்னு நம்மளும் கேட்கிறோம், எல்லா கட்சியிலும் கேட்கறாங்க. அவர் என்ன முடிவு இருப்பா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.